தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். அதிசார சனிப்பெயர்ச்சி பலன் 2017 145 நாட்கள் 26/1/2017 முதல் 21/6/2017 வரை. மனக்குழப்பம் விலகும், மகான் தரிசனம் வாய்க்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிருகசீரிடம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் முடிய அதிகம் படிக்காவிட்டாலும் படித்து பட்டம் பெற்றவர்களை விட அறிவு தெளிவு மிகுந்து காணப்படுவீர்கள். அதே நேரம் கஷ்டப்பட்டு உழைக்காமல் சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வருவீர்கள். திடீரென நமக்கு நல்லது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு மிகுந்திருக்கும். நாளைய வாழ்க்கையை மனதில் வைத்தே இன்றைய வாழ்க்கையை அனுபவித்து வாழாமல் எதையும் தள்ளி போட்டு பலவித இழப்புகளை சந்தித்து வரும் ராசியில் பிறந்தவர்கள்தான் மிதுன ராசிக்காரர்கள். சனீஸ்வரர் 3, 6, 11ஆம் இடத்தில் இருந்ததால் யோகத்தை கொடுப்பார். கடந்த 2.25 ஆண்டாக அவர் மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து வருகிறார். அவர் இந்த ராசிக்கு யோகக்காரர். உங்கள் ராசிக்கு 8ஆம் மற்றும் 9ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கும் ஆதிபத்தியமாவார். மிதுன ராசிக்காரர்கள் பலருக்கு திடீரென பணமும் தொழிலும் வியாபாரம் வேலையும் கடந்த 2015 முதல் 2016 வந்து சேர்ந்துள்ளது. அதாவது விபரீத ராஜயோகம் போல எதிர்பாராமல் நல்லவைகள் நடந்துள்ளது. இந்த 8க்குரிய சனீஸ்வரர் 6இல் சஞ்சாரம் செய்வதால் ஆகும். 9ஆம் இடத்திற்குரிய பாக்கியஸ்தானாதிபதி 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து வருவதால் தந்தை வழி பூர்வீக கோவில், பூர்வீக சொத்து சம்பந்தமானவர்களில் இழப்புகள், பாதிப்புகள், பிரச்சனைகளை ஒரு சிலர் சந்தித்து வருகிறார்கள். சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் குருபகவான் சஞ்சாரம் கடந்த 6 மாதங்களாக நடந்து வருவதால் சிலருக்கு சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, செரிமான கோளாறு, சிறுநீரக பிரச்சனை, மூட்டு முதுகு வலி என்று மருத்துவ செலவுகள் செய்து வரும் கிரகநிலை உள்ளது. ஆனால் குருபகவானின் 7ஆம் பார்வை 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் பதிவதால் தொழில், வியாபாரம், உத்தியோகம் ஆகியவற்றில் முந்தைய நிலைக்கு இப்போது பரவாயில்லை என்ற நிலையில் இருக்கும். சனியின் அதிசார பயிற்சி பலன் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், இந்த நிலையில் சனீஸ்வரர் வருகிற ஜனவரி 26 முதல் ஜூன் 21 வரையில் உள்ள 145 நாட்களுக்குள் அதிசார வேகமாக மிதுன ராசிக்கு 7ஆம் இடமான தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த நாட்களில் கண்டகச் சனியின் ஆதித்ய பத்தியத்துக்குள் வர இருக்கிறார். அதன்பின் மீண்டும் 6ஆம் இட சனியாக 27/10/2017 வரை மாற்றமாகி உங்களுக்கு பலன் கொடுக்கப் போகிறார். சனீஸ்வரருக்கு 3, 7, 10ஆம் இடம் என்ற பார்வைகள் உண்டு. இதன்படி 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்கு வரும் அவர் தனது 7ஆம் பார்வையால் உங்களின் ஜென்ம ராசியையும் 10ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் 4ஆம் இடத்தையும் அங்கு ஏற்கனவே சஞ்சாரம் செய்து வரும் குரு பகவானையும் தனது 3ஆம் பார்வையால் தைரியஸ்தானத்தில் இருந்து கேதுவையும் பார்வையிடுகிறார். இதனால் உங்களுக்குள் புதிதாக ஒரு நல்ல வேலை, வியாபாரம், தொழில் அமையப் போகிறது. நல்ல வாய்ப்பான காலகட்டம் இது. இதுவரை நீங்கள் செய்து வரும் தொழில், வியாபாரம், வேலையோடு கூடுதலாக ஒன்றையும் செய்ய முடியாத சூழ்நிலைகளை சனீஸ்வரர் உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறார். மனதில் இருந்து வரும் பயம், குழப்பம், தயக்கம் போன்றவை நீங்கி தைரியம் வந்து சேரப்போகிறது. சிலருக்கு தெய்வீக தரிசனம், மகான்கள் தரிசனம் கிடைக்கும். சித்தர்களின் அதிசய நிகழ்வுகளையும் பார்க்கப் போகிறீர்கள். சிலருக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வரும். திறமை, தகுதி இருந்து அதற்கு உண்டான முன்னேற்றம் கிடைக்காமல் கஷ்டத்தோடு வாழ்ந்து வருவோருக்கு இந்த 145 நாட்களில் புதிய ஏற்றம் வரப்போகிறது. குரு மற்றும் ராகுக்கு இது சாதகமாக இருக்கிறதா என்று பார்த்தால், சுகஸ்தானத்தில் இருந்து வரும் குரு பகவான் தனது 5, 7, 9ஆம் பார்வையால் 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்த்து வருவதால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது சூரியனை கண்ட பனி போல மறைந்துவிடும். எவ்வளவு கடன் தொல்லை, வியாபாரம் பின்னடைவு, குடும்ப பிரச்சனை, நீதிமன்ற வழக்கு என்று ஏற்பட்டாலும் உங்களின் குலதெய்வம் அவற்றின் பாதிப்பில் இருந்து காப்பாற்றிவிடும். ராகு 3இல் இருந்து மனதைரியத்தை கொடுத்து வருகிறார். கேது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து தெய்வீக தரிசனங்களையும் கொடுத்து நல்லவர்களை சந்திக்கும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி வருகிறார். தொல்லை கொடுத்து வரும் கடன்களை அடைக்க, வீடு, மனை, நிலம் போன்றவற்றை விற்கவும், புதிய சொத்துக்களை வாங்கவும் 14/4/2017 முதல் 27/4/2017 வரை யோகமான காலமாகும். மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகருக்கும் முருகனுக்கும் பாலாபிஷேகம் செய்து மாலை அணிவித்து தேங்காய், பழம், வெற்றிலை படைத்து வாருங்கள். தொடர்ந்து 19 வாரங்கள் இந்த பரிகாரம் மேற்கொண்டால் எதிர்பாராத நல்ல மாற்றம் உண்டாகும். இவை பொது பலன்கள் மட்டுமே. அவரவரின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு ஏற்ப இதனுடைய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.